மன அழுத்தத்தினால இல்லை ஒரு சோகமாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் ஒரு ஆங்ஸைட்டி படபடப்புனால ஃப்யூச்சரை நினச்சி பாஸ்ட் நினச்சி பயந்ததுனால வர்ற ஒரு வலி ஆகட்டும், இல்லை தலை சுற்றுறது, இம்பேலன்ஸ் ஆகிறது, அப்புறம் கையில் வலி வந்துடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக அந்த மன அழுத்தத்தை குறைக்கவும் அந்த வலியோ அந்த பிரச்சனையவோ சரி பண்ணவும் இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இப்போ படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸாக சொல்லித்தரேன். ஆக்சுவலாக மன அழுத்தத்தினால என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி மூளையிலிருந்து எல்லாமே ஸ்பைனல் கார்ட் வழியாக கண்டக்ட் ஆகி தான் நம்ம உடம்புக்கு போகுது. இப்போது ஓடு அப்படின்னா ஓடுறது யார்? ஸ்பைனல் கார்ட் தான் ஓட வைக்குது. ஓடுன்னு கட்டில் போடுறதோட மூளை சரியாக போயிடும். அதே மாதிரியே அடி அப்படின்னா அடிக்கிறது யார்? கோபம் அப்படியே ஃபோர்ஸ் வருதில்ல, இப்படி ஃபோர்ஸு, அந்த ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்தது யார்? ஸ்பைனல் கார்டு. அப்போ மூளை விட அதிகமாக ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் ஆகிறதுனால தான் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லேருந்தே ஆரம்பிச்சிருது ஸ்பைனல் கார்டுனால் வர்ற துன்பங்கள். காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஆரம்பிச்சிருது. வயசு வித்தியாசம் இல்லாமல் ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஸ்கூல்லையே ஸ்ட்ரெஸ் வந்துடுது, ஸ்கூல்லையே கோபம் வந்துடுது, போட்டி பொறாமை, ஸ்கூல்லையே பயங்கரமாக அத்தனை விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருது. ஸ்கூலில் காலேஜ்லையெல்லாம் ரொம்ப படிங்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு ஆசைப்படுறது ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு, அப்புறம் அதையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப யோசித்து ஒவ்வொன்றும் பண்ணுறப்போ அதெல்லாம் ஸ்பைனல் கார்டுக்குள்ளே சில சிம்டம்ஸை கொடுக்குது. என்ன கொடுக்குதுன்னா, ஒரு பக்கம் தலைவலியை கொடுத்துருது நிறையா ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு. அப்புறம் காதுக்குள்ளே வலியோ, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டோ, கண்ணு மயமயன்னு இருக்கிறது, பல்லில், தாடியில், மூஞ்சியில் வலிக்கிறது, கையில் கரண்ட் விடுற மாதிரி, இல்லை கையில் வலி, குடைச்சல், கை விரல் மரமரப்பு, செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலி, இந்த ரிப்ஸில், இந்த கீழே இருக்க ரிப்ஸில், ஸ்டோனமில் வலி, காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ், அப்புறம் தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டர் ட்ரெப்பீசியஸில் வலி, முதுகில் ஸ்கேப்புலால் வலி, இந்த மாதிரிலாம் பயங்கரமாக அவங்க துன்பப்படுறாங்க. அப்புறம் தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், இம்பேலன்ஸு, மூச்சு விட சிரமம், உள்ளுக்குள்ளே குத்துற மாதிரி, ஹார்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலிச்சு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, வெவ்வேறு நோய்க்கு போயிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, ஸ்பைனல் கார்டில் ஸ்பைனில் ஸ்ட்ரெயின், சர்வைக்கல் ஸ்ட்ரெயின்னாலையும் சர்வைக்கோஜெனிக் பெயின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி டைரெக்டாக சர்வைக்கலை, அதாவது ஸ்பைனல் கார்டை பாதித்து வர்றது. அதை தவிர சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்பல்ஸ், டிஸ்புரோட்ரூஷன், டிஸ்புலாஸ், பிரேக்கின் நியூராலஜி அப்படின்னா கழுத்தில் ஸ்ட்ரெயின் ஆகிட்டது, எலும்பு தேய்மானம் ஆகிட்டது, இல்லை ஜவ்வு வீங்கி, ஜவ்வு தொத்தி, ஜவ்வு விலகி, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனால எல்லாம் வந்துடுது. இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும். இப்போ நான் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருந்த போதிலும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித்தரேன், அதை பார்த்து பண்ணுங்கள். தலையை மேலேருந்து இப்படி கீழே அமுத்துறது, பின் தலையை கீழே அமுத்துறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 லூஸாக விடுறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 நேராக தான் படுக்கணும், கொஞ்சமாக தான் அமுத்தணும், ரொம்ப அமுத்தக்கூடாது. தலையை இப்படி கீழே பார்க்குறதோ மேலே பார்க்குறதோ இருக்கக்கூடாது, நேராக வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 1 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 இது மாதிரி நேராக இருந்து தலையை பின்னாடி அமுத்துறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸசைஸு இப்படி கையை கோர்த்து இப்படி மேலே கொண்டு வர்றது. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரியும். அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி ஒன்று சொல்லித்தரேன் உங்கள் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி குறைக்கிறதுக்கு. பாக்ஸ் ப்ரீத்திங், டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். அதாவது வயிறு வரைக்கும் 6 கவுண்ட் உள்ளே இழுக்கணும், 6 கவுண்ட் ஹோல்டு பண்ணணும், 9 கவுண்ட் வெளியில் விடணும். வெளியில் அதிகமாக விடுறப்போ நம்ம லங்ஸில் இருக்க கெட்ட காற்று, ரெசிடுவல் வால்யூம் எல்லாம் வெளியில் போயிடும். லங் கொஞ்சம் தூய்மையான காற்றுல இருக்கும். இது செய்கிறப்போ எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜன் போகிறதுனால உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், நல்லா படிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி வலியிலேருந்து வெளியில் வரலாம்.
ஃபஸ்ட்டு இப்படி 6 கவுண்ட் ஃபஸ்ட்டு எண்ணுவேன், அது உள்ளே இழுக்கிறேன்னு அர்த்தம். அடுத்த 6 கவுண்ட் எண்ணுவேன், அது ஹோல்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். அடுத்து 9 கவுண்ட் எண்ணுவேன், அது வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். டூ, 3, உள்ளே இழுக்கிறதும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கணும், ஹோல்டும் ஸ்லோவாக இருக்கணும், அண்ட் வெளியில் விடுறதும் ஸ்லோவாக இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸசைசஸ் நிறையா பண்ணி அதுலேருந்து நீங்கள் க்யூர் ஆகலாம். ஸ்கூல் காலேஜஸில் இந்த மாதிரி பெயின் ஓவராக இருக்குது. அண்ட் கார்ப்பரேட் நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஆர் பேங்கிங்கில் கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸான ஜாப்ல எல்லாம் இது அதிகமாக இருக்குது. ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இடத்துல நிறையா வண்டி ஓட்டி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களில் ஸ்கூல் காலேஜஸில் கிளாஸ் எடுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நானும் என் டீமும் வந்து உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கலாம், இல்லைன்னா ஆன்லைனில் எடுக்கலாம். அண்ட் follow me for health tips, call me for physiotherapy consultation. This is Prakash, physiotherapist.